ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட அடி வாங்கிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடிலைட்ல பிங்க் பால் டெஸ்ட்ல. இப்போ அடுத்தது 3வது டெஸ்ட் மேட்ச். இது ஒரு நார்மலான டெஸ்ட் மேட்ச் தான். அண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இல்ல ஆஸ்திரேலியாவுக்குமே இது ரொம்ப முக்கியம் தான். WTC ஃபைனல் போணும் அப்படின்னா. ஸோ இந்த மேட்சோட குயிக்கான ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல ஓகே. பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாரி சொல்லி முடிச்சிருங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு 2 ஹெவி வெயிட்ஸ் வந்துட்டு ஒரு பாக்ஸிங் ரிங்ல இருக்கிற மாரி தான் இந்த ஓகே. டெஸ்ட் சீரிஸா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு இந்தியா ஜெயிச்சாங்க. யார் செகண்ட் நாக் ரவுண்ட் அவுட் வந்துட்டு ஆவாங்க? நாக் அவுட் இந்தியா ஆகக்கூடாது. ஓகே. ஆமா. ஆஸ்திரேலியா வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு கவுண்டர் பஞ்ச் வந்துட்டு இந்த 3 டெஸ்ட்ல நம்ம குடுப்போம்னு நெனைக்கிறேன். அண்ட் பிரிஸ்பேன் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா. பார்க்கலாம். லாஸ்ட் டைம் அங்க இந்தியா ஆடும்போது அத வின் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ம். ஹிஸ்டாரிக் வின்னா இருந்துச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட கோட்டையா தான் கப்பாவ பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அங்க போயிட்டு சின்ன பசங்கலாம் சேர்ந்து அடிச்சுட்டு வந்த மாரி தான் அது ஆமா. இருந்துருந்துச்சு. ஸோ அதுதான் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் இந்த டைம் வந்து பெரிய லெஜண்ட்ஸ்லாம் கூட போறாங்க. அண்ட் இந்த போட்டியோட அ மெயின் பேட்டில் யாரா இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிருங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கம்மின்ஸும் சரி, ஸ்டார்க்கும் சரி சம்பவம் பண்ணி விட்டாங்க பவுலிங்க பொறுத்தவரைக்கும். எல்லா இந்தியன் பேட்டர்ஸுக்குமே அவங்க வந்து ஒரு த்ரெட்டா தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த டைம் ஆஸ்திரேலியாவிலருந்து யாரு த்ரெட்டா இருக்க போறாங்க இந்தியாவுக்கு? இந்தியாவிலருந்து யாரு த்ரெட்டா இருக்க போறாங்க ஆஸ்திரேலியாக்கு? இல்ல இப்ப டெஃபினட்டா வந்துட்டு ஆசல்வுட்டும் இப்ப வருவாரு. இப்ப ஆஸ்திரேலியால வந்துட்டு நீங்க எந்த ஒரு பவுலருமே வந்துட்டு நீங்க டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்டின்ற மாரி விளையாட முடியாது. அ ஆசல்வுட் வந்துட்டு இப்ப திரும்ப வராருன்னா, நியூ பால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் கூட அவர் தான் வந்துட்டு ஓப்பன் ஓகே. பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். இனிஷியல் 15 ஓவர்ஸ் வந்துட்டு இந்தியா டாஸ் ஜெயிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, அந்த நியூ பால வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றோம்? இதுல யார் த்ரெட்டா இருப்பாங்க? யார் வந்து கீ அப்டின்றத பார்த்தீங்கன்னா, அந்த நியூ பால் தான் அங்க கீ. ஓகே. அந்த நியூ பால் வந்து இந்தியா வந்து பெட்டரா விளையாண்ட்டாங்க. ஒரு 15 ஓவர்ஸ், 20 ஓவர்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டோம். வித்தவுட் தி விக்கெட் இல்லனா வெறும் 1 விக்கெட் தான் குடுத்து நம்ம நெகோஷியேட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே. இது ஒரு நார்மல் டெஸ்ட் மேட்ச்சா மட்டும் இருந்திருந்துச்சு அப்டின்னா, மேபி அந்த பிரஷர் இருந்திருக்காதோ என்னவோ! பட் இப்போ WTC ஃபைனல் போணும் அப்டிங்கிற அந்த பிரஷர்க்குள்ள இருக்காங்க. முக்கியமா இந்தியா வந்து 3க்கு 1 இல்ல 4க்கு 1 அப்டின்னு சொல்லி இந்த சீரிஸ வின் பண்ணா மட்டும் தான் அவங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியுங்கிற சிச்சுவேஷன். அத நம்ம முன்னாடியுமே சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த பிரஷர் வந்து எக்ஸ்ட்ரா பிரஷரா இருக்குமா இந்தியாவுக்கு? இதே தான் ஆஸ்திரேலியாவுக்குமே இருக்கு. பட் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ரீலங்கா கூட 2 டெஸ்ட் இருக்கிறதுனால, கொஞ்சம் அவங்க காமா இருக்காங்களோ அப்டிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ இப்ப இது பிரஷரா இருக்குமா இல்ல இது உங்களுக்கு? இப்ப ஆஸ்திரேலியாவுடைய காம்னஸ் காரணம் என்ன அப்டின்றத பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹோம் கண்டிஷன்ஸ்ல விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஓகே. அது வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரஷர்னால வந்துட்டு உங்களுடைய கேம் வந்து ஸ்பாயில் தான் ஆகுன்றத தவிர, நீங்க ஒரு நல்ல கிரிக்கெட் உங்களால விளையாட முடியாது. ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் கிரிக்கெட் நம்ம விளையாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் நீங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் தி கேம் அப்டின்ற மாரி தான் இருக்கும். அண்ட் அதே மாரி இந்தியா, ஆஸ்திரேலியா மாரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்துட்டு WTC ஃபைனல்ஸ் வந்துட்டு நீங்க விட்டுருங்க. அது ஓகே. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு இப்ப எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம்? அதுதான் வந்துட்டு மெயின் ஆஸ்பெக்ட்டா இருக்கணும். ஆ நம்ம வந்துட்டு ஒரு 150க்கு ஆல் அவுட் ஆயிட்ட, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 180, 175 ஆல் அவுட்ட வச்சு நம்ம வந்துட்டு ஒரு WTC ஃபைனல்ஸ்க்கு நம்ம போகணும்னு நம்ம ஆசைப்படுறது வந்துட்டு மிக தப்பான ஒரு விஷயம். அத வந்துட்டு நம்ம கவுண்டர் பண்ணிட்டாவே, அதுக்கான சான்ஸஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. இந்த காபா பிட்ச்ச பொறுத்தவரைக்கும் இது ஆஸ்திரேலியாவோட கோட்டையா காலங்காலமா இருந்திருக்கு. அங்க என்ன ஸ்பெஷல்? ஐ மீன் மத்த பிட்சஸ கம்பேர் பண்ணும்போது அங்க என்ன ஸ்பெஷலா இருந்திருக்கு? அங்க ஏன் ஆஸ்திரேலியா அவ்ளோ ஆதிக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஜெனரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, காபாவுடைய விக்கெட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ஓகே. கீப்பருக்கு நீங்க கேரி ஆறதெல்லாம் இருக்கட்டுமே, அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியனுடைய பவுலர்ஸ் வந்துட்டு டெக்க வந்துட்டு நல்லா அடிச்சு போடக்கூடிய பவுலர்ஸ். நீங்க ட்ரெடிஷனலாவே நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்கிட்டி பவுலர்ஸ்க்கும் விக்கெட்ட வந்துட்டு அடிச்சு போடுற பவுலருக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்ஸ வந்துட்டு அடிச்சு போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ். அது வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா யூஸ் ஆகுது. ஓகே. நான் இப்போ வந்து டீமோட 11 சேஞ்சஸ்க்குள்ள நான் ஓகே, வந்துர்றேன். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா டீம். ஓகே. போலண்ட் வந்து வந்திருந்தாரு. நல்லாவே பண்ணியிருந்தாரு. பிங்க் பால் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ திரும்பவும் ஹேசல்வுட் வரப்போறாரு அப்படின்னா, போலண்ட எடுத்துட்டு ஹேசல்வுட்ட உள்ள கொண்டு வருவாங்களா? இல்ல அப்படியே கன்டின்யூ இல்ல பண்ணுவாங்களா? டெஃபினட்டா வந்துட்டு ஆப்சல்யூட் வந்துட்டு மேட்ச் ஃபிட் அப்டின்னா, கண்டிப்பா ஆப்சல்யூட் வந்து பிளேயிங் 11ல வந்துருவாரு. போலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய சம்மர் இது. ஓகே. போலண்ட் மாரி வந்துட்டு ஒரு 36 இயர்ஸ் ஓல்டு ஒரு பவுலர வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்க தான் பார்ப்பாங்க. அண்ட் ஹி இஸ் எ சீசன் கம்பைனர். நீங்க வந்துட்டு அவரு பெஞ்ச்ல நீங்க உட்கார வச்சிருந்தீங்க அப்டின்னாலும் கூட, அவர் வந்துட்டு மேட்ச்சுக்குன்னு அவர் வரும்போது, அவர் என்ன லெவல்க்கு பெர்ஃபார்ம் பண்றாருன்றத நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் போலனுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்டின்னா, நோ வார்ம் அப் பால். அவர் நெறைய வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் பால்ல வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு எஸ். பவுலர் வந்துட்டு போலண்ட். ஆஸ்திரேலியால வந்து ஷேன் வார்னர் இருக்கும்போது, ஸ்டூவர்ட் மெகில்னு ஒரு லெக் ஸ்பின்னர் விளையாண்டாரு. இதே சினாரியோ தான். ஸ்டூவர்ட் மெகில் வந்துட்டு வேற எந்த ஒரு கண்ட்ரிக்கு விளையாண்டுருந்தாலும், நெறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. அது மீறியும் ஷேன் வார்ன் மாரி ஒரு லெஜெண்ட் கூட அவர் வந்து விளையாண்டு,
அவருடைய கரியர்ல ஆல்மோஸ்ட் 200+ விக்கெட் 250 கிட்ட எடுத்திருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். அதே சினாரியோ தான் இப்போ போலாண்டுக்கும் இப்போ போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்ல. ஓகே. ஆஸ்திரேலியாவுல மேபி அந்த சேஞ்ச் நடக்கலாம். ஆமா. இப்ப இந்தியாவோட 11 பக்கம் வந்தோம் அப்டின்னா, ஆல்ரெடி அஸ்வின் அண்ணன வெளிய எடுக்கணும்னு சொல்லிட்டு நெறைய பேரு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. புஜாரா முதற்கொண்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, அஸ்வின வெளிய எடுத்துட்டு பேட்டிங்ல ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு வாஷிய உள்ள கொண்டு வரணும். அண்ட் ஓகே. லாஸ்ட் டைம் அவங்க அந்த இடத்துல ஆடும்போதுமே வாஷி தன்னோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து ஒரு 50 அடிச்சிருந்தாரு. சோ அப்படி இருக்கிறப்போ வாஷிங்டன் சுந்தர் திரும்ப உள்ள என்ட்ரி ஆவாரா? இல்ல டீம்ல வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல எனக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அஸ்வின் ரொம்பவே நல்லா பவுலிங் போட்டாரு. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் விக்கெட். அந்த எஸ். ஃப்ளாட் விக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன பெர்சனலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் டிராவிஸ் ஹெட் வந்துட்டு அவர கவுண்டர் அட்டாக் பண்ணியிருந்தாலும், அஸ்வின் வந்துட்டு ஒரு பக்கத்துல வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த ரன் ரேட்ட வந்துட்டு குவைட்டா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாரு. நீங்க டே 4, டே 5லாம் போம்போது அஸ்வின் மாரி ஒரு ஸ்பின்னர் இருக்கிறது வந்துட்டு தேவ. பேட்டிங்க நீங்க ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்டின்னா, பேட்ஸ்மேன் நல்லா விளையாடணும் என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே. நீங்க டாப் ஆர்டர் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாம, ஒரு ஆல் ரவுண்டர எடுத்துட்டு வந்துட்டு, அதுக்காக வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 530 விக்கெட் எடுத்த ஒரு பவுலர வந்துட்டு நீங்க டிராப் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் அஸ்வின் கண்டிப்பா இந்த மேட்ச் விளையாடுவாருன்னு தான் தோணுது. பவுலிங்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்டின்றத பார்த்தீங்க அப்டின்னா, இவர வேணா உட்கார வைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷித் ராணாவ வந்துட்டு ஹர்ஷித் உட்கார ராணா, வச்சுட்டு ஆகாஷ் தீப். ஆமா. ஆகாஷ் தீப் வந்துட்டு உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் தீப் வந்துட்டு ஒரு மாரி ஸ்கிட்டி கைண்ட் ஆஃப் பவுலர் தான். எஸ். காபா விக்கெட் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஹர்ஷித் ராணா கிட்ட வந்துட்டு ஒரு 2 மேட்ச் மட்டும் குடுத்துட்டு, ஒரு யங்ஸ்டர வந்து உட்கார வைக்கிறதுக்கு மேனேஜ்மென்ட் மேபி அவர்கிட்ட உட்கார்ந்து கொஞ்சம் பேசலாம். இந்த ஓகே. விக்கெட் இந்த கண்டிஷன்ஸ்ல எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஆகாஷ் தீப்பும் வந்துட்டு இது வந்துட்டு அவருக்கு புதுசு தான். ஒரு ஏலியன் கண்டிஷன் என்னன்னா, தான். ஹர்ஷித் ராணாவ நீங்க சொன்னீங்க 2 மேட்ச் குடுத்துட்டு உட்கார வைக்க வேணாம் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. பட் ஆகாஷ் தீப் உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா, அவர் தான் வந்து பிரைமரி சாய்ஸா இருந்தாரு. திடீர்னு ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்து ஆட வச்சுட்டாங்க. மேபி ஓகே. ஆகாஷ் தீப்ப கொண்டு வரலாமா அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருந்துச்சு. குட்டி சமீன்லாம் அவர சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கவும் சரி, போடுறதும் சரி சமி மாரி தான் இருக்கு. சமி இல்லாத குறைய தீர்த்து வைப்பார்ல. ஒரு இல்ல பிராட்டி கண்டிப்பா ஆடுறதுக்குள்ளயே. வந்துட்டு ஹர்ஷித் ராணா கூடைய ரீப்ளேஸ்மென்ட்டா வந்துட்டு ஆகாஷ் தீப் இந்த மேட்ச் வருவாரு அப்படின்றது தான் எனக்கும் தோணுது. பட் அது கொஞ்சம் ஹார்ஷா வந்துட்டு எனக்கு தோணுது. அவ்வளோதான். ஆனா, ஆகாஷ் தீப் ரீப்ளேஸ் பண்ண தானே அவரு வந்தாரு. இப்ப ஹர்ஷித் ராணா ரீப்ளேஸ்மென்ட் ஆகாஷ் தீப் ஆயிட்டாரா? சரி, ஓகே. அந்த சேஞ்சஸ் இது 2 தான் நடக்கும்னு ஆமா. நினைக்கிறீங்களா? இது வந்துட்டு நடக்கும் நம்மளுக்கு. ஓகே. நான் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் 100% விளையாடுவாருன்னு எனக்கு தோணல. கண்டிப்பா வந்துட்டு அஸ்வின் தான் இன்னொரு சான்ஸ் குடுப்பாங்க ஆ அப்படின்ற மாரி தோணுது. ஜடேஜா ஏதாவது சான்ஸ் இருக்கா? நான் நெறைய பேர் அதுவும் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல ஜடேஜா எனக்கு கொண்டு வந்துட்டு வரலான்னு. ஜடேஜா விளையாடுவாருன்ற மாரி எனக்கு தோணல. பேட்டிங் ஆர்டர்ல திரும்ப வந்துட்டு ஒரு ஸ்வாப்பிங் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி தோணுது. ஓகே. கே.எல். ராகுல் வந்துட்டு டவுன் தி ஆர்டர் புஷ் பண்ணிட்டு திரும்ப ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடுவாரோ அப்படின்ற மாரி தோணுது. தெரியல. எனக்கு அத பத்தி எதுவும் தெரியல. ஆனா ரீசென்ட்டா வந்த ரிப்போர்ட் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இல்ல அங்க தான் கன்டின்யூ பண்ண போறாரு அப்படின்னு தான் ஓகே. சொல்லியிருக்காங்க. கபில் தேவுமே ரோஹித் சர்மாவ பேக் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஆல்ரெடி காட்டிட்டாரு அவர் யாரு அப்படிங்கிறத. ம். அவர் எப்ப வேணா ஃபார்ம ரீகெயின் பண்ணிப்பாரு. அவர பத்திலாம் குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. ஓகே. என்ன ரோஹித்தும் விராட்டும் ஃபார்முக்கு வந்துருவாங்களா? இல்ல நம்ம பேசுன மாரி டுவர்ட்ஸ் ரிட்டயர்மென்ட்ட இல்ல நோக்கி இதுல தான் இப்ப போயிட்டு இருக்காங்களா? முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ரோஹித் தான் வந்துட்டு கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா மாரி ஒரு பேட்ஸ்மேன வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஒரு 30, 40 இன்னிங்ஸ் அதுதான் வந்துட்டு அங்க வந்துட்டு நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அந்த மாரி ஒரு இன்னிங்ஸ் கிடைச்சுச்சுன்னா, அங்கருந்து வந்துட்டு அவரு கிக் ஆஃப் பண்ணிருவாரு. பட் விராட் கோலி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கண்டிஷன்ல அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்றத தவிர, அவே ஃப்ரம் இந்தியா வந்துட்டு நல்ல ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. டில் டேட் வந்து கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காலயே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு லாஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் டூர்ல. நீங்க அவருடைய பேட்டிங் ஆவரேஜே நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அ பங்களாதேஷ் கூட அந்த அளவுக்கு விராட் கோலியுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் கிடையாது. நியூசிலாந்து கூட ரொம்ப ஒரு புவர் சீரிஸ். அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து கூட ஒரு ஓகேவான ஒரு சீரிஸ். அதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு டீசென்ட் சீரிஸ் அந்த மாரி தான் இருந்திருக்கேன்றத தவிர, விராட் கோலியுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? ஓகே. அதுக்கு அவர் இப்ப வந்துட்டு லிவ் அப் பண்றாரா? அப்டின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பட் ரோ எனக்கு தெரிஞ்சு கோலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 100 அடிச்சிருக்காரு. எனக்கு மெயினான விஷயம் என்னன்னா, விராட் கோலியும், ரோஹித் சர்மாவும் அவுட் ஆற விதம் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு எஸ். ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனோட 2 பேரும் வருவாங்க அப்டின்றத நம்புறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல மென்ஷன் ம். பண்ணியிருந்தீங்க. விராட் கோலி வந்து போறாரு பால் கிட்ட ம். அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதற்கு ஏத்த மாரி தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பேக் ஃபுட்ல மேக்ஸிமம் வந்து ஹோல்ட் பண்ண நினைக்கிறாரு. ஸோ அதற்கான பிராக்டிஸ் இப்போ போயிட்டு இருக்கு. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா தான் நெறைய வந்து பிராக்டிஸ் செஷன்ல வந்து ஓகே. ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க நீங்க சொன்ன அந்த சேஞ்சஸ். மேட்ச் நீங்க முடிஞ்சோனே நீங்க பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து வெயிட் பண்ணல. ஓகே. இமிடியேட்டா நெட்ஸ்க்கு போனாரு அப்டின்றத வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் நம்ம மீடியால நம்ம பார்த்தோம். அந்த வொர்க் எத்திக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இந்த பிளேயர்ஸ வந்துட்டு நம்ம கம்பேரே பண்ண முடியாது. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த டெஸ்ட் சைக்கிள் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்க்கு அப்புறமா இவங்க 2 பேரும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். பட் அவங்களுடைய மெயின் கோர் என்னவா இருக்கும் அப்டின்னா, நம்ம ஏற்கனவே அவங்க 2 பேரும் போணுமான்னு சொல்லி நம்ம பேசும்போது எப்படி வந்து 2020 வேர்ல்ட் கப் வந்துட்டு வின் பண்ணிட்டு போனாங்க. அதே மாரி இந்த லெஜெண்ட்ஸ் வந்துட்டு
வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு நம்ம போகிறோம் போல. அது வந்துட்டு செகண்டரி. அட்லீஸ்ட் இந்த சீரியஸ்னாச்சும் அவங்க வின் பண்ணிட்டு போகணுன்றது என்னோட ஆசை. ஆனா அடுத்து வரப்போற 3 டெஸ்ட்டுமே காலையில 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. இந்த பிரிஸ்பேன் கபா டெஸ்ட் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது? என்ன டைமிங்ல நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5:50க்கு ஆரம்பிக்குது. ஆஸ் யூசுவல் 7:50 அப்போ ஆமா. 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸ் அங்கருந்து. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் பிரேக் ஓகே. உங்களுக்கு. அப்ப 8:30 ஆமா. திரும்ப 8:30க்கு வந்துட்டு திரும்ப உங்களுக்கு அதுக்கு அடுத்த செஷன். அங்கருந்து வந்துட்டு உங்களுக்கு 10:30 10:30 வரையும் உங்களுக்கு போகும். அண்ட் தென் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் மினிட்ஸ் பிரேக்கு. பிரேக். தென் 10:50ல 10:50 டூ இருந்து உங்களுக்கு 12:50. ஆமா. ஓகே. 12:50 வரையும் போகும். இஃப் இன் கேஸ் வந்துட்டு ஓவர் ரேட் கம்மியா இருக்குன்னா, ஆஸ் யூசுவல் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஹால்ஃப் அன் ஹவர் டைமிங் நம்மளுக்கு குடுப்பாங்க. அந்த ஓவர் ரேட்ட காம்பன்சேட் பண்றதுக்கு. நான் கடைசியா நம்ம எல்லாருமே ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ற ஒண்ணு தான். டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சூஸ் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணா வந்துட்டு பேட்டிங் எடுக்கிறது வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. ஓகே. இந்தியாவோட பேட்டிங் ஃபார்ம வச்சு பார்க்கும்போது வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு பார்க்குறவன் என்ன பேசுறான் அப்படின்ற மாரி திங்க் பண்ணலாம். பட் நீங்க ட்ரெடிஷனலா வந்துட்டு பிரிஸ்பேனுடைய விக்கெட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்துட்டு 300க்கு மேல இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய டீமுடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேல ஸ்லைட்டா கொஞ்சம் கம்மியா இருக்கு. 3 இன்னிங்ஸ், 4த் இன்னிங்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி 300 பிளஸ் இருக்கோ, உங்களுக்கு வந்துட்டு 3 இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 200 பிளஸ் தான் இருக்கு. 4த் இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 160 பிளஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு 4த் இன்னிங்ஸ் ஆடுற டீமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால, டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடுறது நல்லது. ஓகே. இப்ப இந்தியா என்ன பிளானோட உள்ள என்ட்ரி ஆகணும்? அந்த 2 டீம்ல இருந்து சேர்ந்து ஒரு 5 ஃபேண்டசி பிக் மட்டும் ஓகே. சொல்ட்டீங்கன்னா, நம்ம ஆடியன்ஸ்க்கு அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. சரி ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மெயினான டார்கெட் வந்துட்டு நியூ பால் வந்துட்டு நல்ல பேட்டிங் ஆடணும். ஓப்பனர் கிட்ட வந்துட்டு எய்தர் ரோஹித் சர்மா ஓப்பனிங் வராரோ, இல்ல கே.எல். ராகுல் ஓப்பனிங் வராரோ, கே.எல். ராகுல் வந்தாரு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவர் என்ன பண்ணாரோ, அத வந்துட்டு இந்த டெஸ்ட்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும். ஆ 2ண்ட் டெஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ரன்னுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட மாரி எனக்கு தோணுச்சு. அது இல்லாம கொஞ்சம் பொறுமையா கிரீஸ்ல வந்துட்டு நின்னு, டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி, டெஸ்ட் மேட்ச் வந்து 5 நாள் டெஸ்ட் மேட்ச். நம்ம எப்படி இந்த 2004, 2005 ஆஷஸ் சீரிஸ்லாம் வந்துட்டு டே 5 வரையும் போச்சோ, அந்த மாரி வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு டே 5 வரையும் நம்ம கொண்டு போனோம் அப்டின்னா, நம்மளுடைய பேட்டர்ஸ் வந்துட்டு நியூ பால வந்துட்டு நல்லா விளையாடணும். ஸோ நியூ பால் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டுட்டாங்கன்னா, இந்த டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அப் ஃப்ரண்ட் ஹேண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. என்னுடைய ஃபேண்டசி பிக் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பேட்ஸ்மேன்ல வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அது ஜெய்ஸ்வால். வந்துட்டு ஒரு மெயினான ஒரு பிக்கு. ஜஸ்பிரித் பும்ரா வந்துட்டு பவுலிங்ல என்னுடைய பிக்கு. அண்ட் தென் வந்து ரிஷப் பண்ட் எதனால நான் குடுக்குறேன் அப்டின்னா, இந்த ஃபேண்டஸின்னு வரும்போது உங்களுக்கு கேட்சஸ்க்கும் உங்களுக்கு நெறைய கண்டிப்பா. பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. பவுண்டரீஸ்க்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஃபேண்டஸி நான் பெருசா நான் பவுண்டரீஸ் இது எக்ஸ்ட்ரா பண்ணதில்ல. பாயிண்ட் ஆமா. உண்டுன்னு. பவுண்டரி சிக்ஸர்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால, ரிஷப் பண்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் நான் குடுக்குறேன். ஓகே. ஆஸ்திரேலியால இருந்து 2 பேர் சொல்லிடுங்க. ஓகே. ஆஸ்திரேலியாவிலிருந்து டிராவிஸ் ஹெட். ஏன்னா, அந்த அவருடைய ஆப்வியஸ். நீங்க கைண்ட் ஆஃப் சொன்ன ரிசர்வ் பண்ணிட்டு இங்க ஆமா. டிராவிஸ் ஹெட் அந்த ஈக்குவல் தான். கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க். ஓகே. எனக்கு வந்து ஒரு 2, 3 ஆப்ஷன் இருக்கு. நானும் சொல்லிர்றேன். ஓகே, எனக்கு ரோஹித் அண்ட் விராட் 2 பேரையும் எடுக்கலாம்னு தோணுது. மேபி அவங்களோட கம்பேக் மேட்ச்சா இது இருக்கலாம் அப்படிங்கிற மாரி என்னோட ஒப்பீனியனா இருக்கு. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. அப்படிங்கிறதுனால எதிர்பார்க்கிறேன். அஸ்வின் ஆனந்த் தான் கண்டிப்பா அவர் எடுத்துருவேன். அண்ட் ஆஸ்திரேலியாவ பொறுத்தவரைக்கும் எனக்கு நேத்தன் லைன் போலாம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஓகே. கபா அப்படிங்கிறதுனால அந்த 4த் இன்னிங்ஸ் மேபி இந்தியா வந்து 2ண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா, இவரோட இம்பாக்ட் பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அண்ட் பேட் கமின்ஸ் அகைன் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குவாரு. ஸோ ஃபேண்டஸிய பொறுத்தவரைக்கும் இந்த ஆல் ரவுண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது எங்களோட சாய்ஸ் மட்டும் தான். நீங்க உங்களோட சாய்ஸ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.